ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராவும் ஒரு 4 லெட்டர்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஏ வந்து ஆ, ஆ, பி வந்து பே, பே, சி வந்து ஜே, ஏ, டி வந்து டே, டே, இ வந்து ஏ, ஏ, எஃப் வந்து எஃப் தான், சேம் தான், ஜி வந்து கே, கே, ஹெச் வந்து ஹா, ஹா, ஐ வந்து ஏ, ஏ. ஸோ இது வந்து ஓகே இது எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல ஜாக்கெட்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஜாக்கெட்னு சொல்லுவோம். பட் இன் ஜெர்மன் ஜே வந்து ஒய்யா ப்ரொனவுன்ஸ் பண்ணும், விச் மீன்ஸ் யாக்க, யாக்க. யாக்கே. ஆனா அந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு அதுக்கு வந்து யாட்ன்னு சொல்றாங்க. பட் அது ஜே வந்து ஒய்யா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். கே வந்து கா, எல் வந்து எல், எம் வந்து எம், என் வந்து என், ஓ வந்து ஓ, பி வந்து பே, கியூ வந்து கூ, ஆர் வந்து எர், எஸ் வந்து எஸ், டி வந்து டே, யூ வந்து ஊ. ஓகே. இது ஒரு ஜெர்மன் கார் கம்பெனி. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? Volkswagen. யா, விச் இஸ் ராங். லைக் இப்போ வி வந்து ஜெர்மன்ல வந்து எஃப்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஃபோக்ஸ் வேகன், ஃபோக்ஸ் வேகன்னு சொல்லுவாங்க. வேகன்னா வெஹிக்கல்னு அர்த்தம், ஃபோக்ஸ்னா பீப்பிள்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து பீப்புள்ஸ் கார்னு நேம் பண்ணிட்டாங்க, அந்த பிராண்ட் நேம் பேசிக்கா பாத்தீங்கன்னா. ஸோ ஃபோக்ஸ் வேகன். வி வந்து போவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண, விச் மீன்ஸ் கார், வி. டபிள்யூ வந்து வே, எக்ஸ் வந்து இக்ஸ், ஒய் வந்து உப்சிலான்னு சொல்லுவாங்க, எக்ஸ் வந்து இக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் நம்ம நார்மல் ப்ரொனவுன்சியேஷன் தான் எக்ஸ். ஒய் உப்சிலான்னு சொல்லுவாங்க, அது நார்மல் ப்ரொனவுன்சியேஷன் தான். ஒய் ஒய்யா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஜெட் வந்து ஜெட். ஸோ ஆக்சுவலி இன்னும் ஒரு 4 லெட்டர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன எல்லா ஆல்பபெட்ஸுமே இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் லெட்டர்ஸ்னு ஒன்று சொல்றேன். ஸோ ஏ மேல 2 டாட் வச்சோம் அப்படின்னா அது வந்து உம்லவுட்னு சொல்லுவாங்க, உம்லவுட்னு சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ஏ, ஏ, ஓ, ஓ மேல 2 உம்லவுட் வச்சோம்னா இ. யூ வந்து யூ, யூ. அண்ட் இந்த பி மாதிரி சிம்பிள் வந்து இட்ஸ் நாட் பி, இட்ஸ் எஸ், இட்ஸ் எஸ், எஸ்ன்னு சொல்லுவாங்க. So please copy this. So is A as well as A AHH. புரியல என்ன சொல்றீங்க? ஆல்பபெட் A வந்து ஆ, ஆ. AH. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா அந்த Okay. B வந்து B, B1. The pronunciation. C வந்து சேவா. ஆமா, சே.
டே. இது தமிழ்ல அந்த டே அந்த கிட்டத்தட்ட அந்த இவ்வளோ pronunciation ஆமா வரும்ல, அந்த day. அதேதான். எஃப் வந்து எஃப் அப்படிங்கிற pronunciation. ம். ஐ வந்து ஈனா ஈ. ஐ வந்து இ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு. எனக்கு கொடுத்த டெக்ஸ்ட் புக்ஸ்ல அது ஆல்பபெட்ஸ் இல்லைல்ல, ஓகேங்களா? இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் வந்து ஸ்டார்ட் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, டஷ்ன்னு சொல்லுவாங்க ஜெர்மன் லாங்குவேஜ். டாய்ஸ். டாய்ஷ். ம். டாய்ஷ். அது லெசன்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் கத்துக்கிட்டாதான் இந்த புக் உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா எதுவுமே தெரியாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசிக்ஸ் எடுத்துட்டு தான் அந்த புக்குக்கு போவோம். யூஎஸ் ப்ரொனவுன்ஸ் யூ இல்ல. ம். அந்த ஸ்பெஷல் ஜெர்மன் லெட்டர்ஸ் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. ஏ ஏ டாட் அப்படின்னா 4 வாட்ஸ் இருக்கு. அது வந்து உம்லவுட். இதோ இங்க எழுதிருக்க பாருங்க, அந்த ரெண்டு மேல டாட் வந்து உம்லவுட்னு சொல்லலாம். ஏ 4 டாட் லாட். கரெக்ட். ஏ உம்லவுட், which means ஏ ஏ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. யூ யூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூ யூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பீன்னு சொல்லக்கூடாது, இது எஸ்எட். செட். ஏ மேல அப்புறம் 2 டாட் போட்டிருக்கு. அப்புறம் இந்த ஓவா ஓ 2 டாட்ஸ் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு என்ன சொன்னீங்க? ஓ ஓ யூ இஸ் யூ 2 டாட்ஸ் யூ
யூ. Okay. 30 letters, 30 alphabets. Yes. For example, Okay. மேட்சன். ஸோ ஏ உம்லவுட் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது காட்டு. மேட்சன். மேட்சன்னா கேர்ள்னு அர்த்தம். ஸ்டோன். Okay. ஸ்டோன்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தம். பியூர். பியூர்னா ஃபார்னு அர்த்தம். எழுதிக்கோங்க. Nature. Second letter word letter replace பண்ணுங்க. Sorry, second word. Sehon. ஸ்டோன். ஸ்டோன். SCHON. ம். So you try pronouncing it. Wait பண்ணுங்க. எக்ஸாம்பிள் முடிச்ச உடனே சொல்லுங்க. I'll make you pronounce those letters. Okay. Ready. So try pronouncing it from the start. A, R, B, B, அப்படியே சொல்லிட்டே வாங்க. R, ம், B, ம், C, ம், D, ம், A, ம், F, G, H, ம், ம், E, J, K, ம், L, ம், M, ம், N, ம், O, ம், P, ம், Q, ம், R, ம், S, ம், T, ம், U, ம், V, B, X, Epsilon, ம். Z. Good. Special letters. Special letters மட்டும்தான் எனக்கு வந்து பண்ணிடுறேன். A, umlaut, A. Try pronouncing it as A. A, And then O. A, O, ம், ம். O இல்ல. U. U. இங்க Okay. பாருங்க. U, O O U இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. O O U. அந்த O மேல 2 டாட் வச்சிருக்கீங்க. அது வந்து O தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா இல்ல U ப்ரொனவுன்ஸ்? O O U அதோட ப்ரொனவுன்சியேஷன். U. U. ஓகே. O, O, ஓகே. U, Next. U, அப்புறம் S, S it. Set. Okay, sorry. Set. Set. Yes. Girl எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்? Mayhem. Mädchen. Okay, sorry. Mädchen. Next. Shown. Shown. Next. Fur. Pure. Pure. Fear. Fear. Okay. So, இதெல்லாம் வந்து alphabet. Let's see. செல்ஃப் பாஸ்டெல்லும் பார்க்கலாம். செல்ஃப் பாஸ்டெல்லும் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்றது அப்படி. ஸோ ஹலோ அப்படின்னா ஹலோ. ஸோ இஷ் ஹைச அப்படின்னா இஷ் அப்படின்னா ஐன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நிறைய பேர் வந்து இச்சுன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் Okay. இச். அதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா இஷ். இஷ்
ஹைசனா டு பி கால்டு. டு பி கால்டு. ஸோ உங்க பேர் போட்டுக்கணும். இஷ் ஹைசா ஜெகநாத். ஓகே, ஸோ உங்க பேரை போட்டுக்கணும். இஷ் கோமே. கோமேனா கம்மிங் அர்த்தம். ஹவுஸ்னா ஃப்ரம். ஃப்ரம். ஸோ நீங்க வந்து இந்தியால இருந்து தானே வரீங்க. ஸோ இந்தி. இந்தினா இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஷ் பின். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? I'm a customer service team leader. Okay. So you are a customer service team leader, which means நீங்க எப்படி சொல்லணும்னா பின்னா ஆமன் அர்த்தம். ஓகே, லேர்னிங் நான் ஏன் போட்டிருக்கேன்னா பிகாஸ் ஐ ஆம் அ டீச்சர். ஸோ அதனால நான் போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் அ கஸ்டமர் சர்வீஸ் டீம் லீடர், நீங்க எப்படி சொல்லணும்னா டீம் லைட்டர். டீம் லைட்டர்னா டீம் லீடர். குண்டன் சர்வீஸ்னா கஸ்டமர் சர்வீஸ். இதுலயே வந்து நான் இங்க பாத்தீங்கன்னா லேரரின்னு போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் நான் ஒரு ஃபீமேல், அதனால நான் லேரரின்னு போட்டிருக்கேன். ஐயன் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ யூ ஆர் அ மேல். ஸோ நீங்க வந்து லைட்டர் மட்டும் போட்டுக்கீங்க. இஃப் யூ ஆர் லைக் ஃபீமேலா இருந்ததுன்னா ஐயன் போடுவாங்க. விச் மீன்ஸ் இட் இண்டிகேட்ஸ் அவங்க வந்து ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் டீம் லைட்டர் குண்டன் சர்வீஸ். ஓகே, இஷ் ஃப்ரெஷர் அப்படின்னா ஸ்பீக்னு அர்த்தம். I speak. So how many languages do you speak? English and Tamil, 2 languages. English, Tamil. Yes. So Englishன்னு போடணும். Tamil und etwasனா somewhat. Deutschனா German. So இதுதான் self introduction. Next. So what are your hobbies? இதாவது ஹாபிஸ் போடலாமா? Watching cricket. ம், Gardening. ஓகே. So meine hobbies sind. மைனா அப்படின்னா மையின்னு அர்த்தம். ஹாபிஸ்னா ஹாபிஸ். ஜிந்துனா ஆறு. ஸோ gardening, which means gardening und cricket sehen. Sehenna to watch ன்னு அர்த்தம். Cricket, you know cricket. So that. Next. Ich bin. So what is your age? 42. Okay. Ich bin 42. I am யாரே அப்படின்னா இயர்ஸ்ன்னு அர்த்தம். ஆல்ட் அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம். I am 42 years old அப்படின்னு. புரிஞ்சுதா? ப்ளீஸ் காப்பி. ஸோ எப்படி ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லணும். எஸ், அதுக்கப்புறமா வேர் டு யூ லிவ்னு கேட்பாங்க. இஸ் ஓனே இன் ஐ லிவ் இன். ஸோ வேர் டு யூ லிவ், நீங்க எங்க இருக்கீங்க? Chennai. ஸோ இஸ் ஓனேனா லிவ்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்து வரீங்க, அப்புறமா உங்களோட ஏஜ், ஐ மீன் ஃபர்ஸ்ட் லிவ், நீங்க எங்க வாழ்றீங்க, அப்புறமா ஏஜ் சொல்லணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன், ஹவு மெனி லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக், அண்ட் வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்.
இப்படிதான் நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் ஃபார் செல்லும். ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. Self boss ஓகே was too long. ஓகே. செல்ஃப் Self செல்ஃப் இது வந்து வி வந்து எஃப்பா சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப என்ன வரும்? here. ஃபார் Self for செல்லும். Stallone. Self for எஸ் ஃபார் செல்லும். Self for Stallone. எஸ் காப்பி பண்ணி. அது ஹலோக்கு அப்புறம் கீழே வந்து இஷ் ஹைவே ஹைவேவா இல்ல ஹைசேம்? ஐசா எஸ்எல்டி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லிருக்கேன். எஸ் ஆமா ஹவுஸ் ஹைசேம். ஐசா. எஸ் ஹைசேம். இஷ் காமே அப்புறம் ஹவுஸ் அந்த ஹவுஸ் 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 ஓகே ஹவுஸ் ஹவுஸ் இந்தியன் 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 இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். இஃப் எனி வேர்ட்ஸ் தட் ஹாஸ், ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ இ இருந்துச்சுன்னா இ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இ ஐ இருந்துச்சுன்னா ஐ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஐ இ இருந்துச்சுன்னா இ, ம். இ ஐ இருந்துச்சுன்னா ஐ. ஐ ஐ. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இ ஐ இ இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்தியன் அப்படின்னு. இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். அந்த ஜாப் வந்து இஷ் பென் ம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இது இஷ் கோமே ஹவுஸ் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஐ லிவ் எழுதிக்கோங்க. இஷ் ஓனே இன் இஷ் ஓனே. ஓனே. சாரி இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஓனே. ம். கரெக்டா? ஓ நே தமிழ் எழுதுற பாருங்க. ஓனே இன் சென்னை. இஷ் ஓனே ம். இன் சென்னை. கரெக்ட். ஐஎன் என்னன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி. ஆமா இன்னதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். இஷ் ஓனே இன் சென்னை. ஓகே. அண்ட் தென் அது எழுதிட்டீங்களா? அதுக்கப்புறமா யூ ரைட் த ஏஜ். இஸ் பின் இஷ் பென் 42 யாரு? ஜே ஏ ஹெச் ஆர் இ. சொன்னல ஜே வந்து ஒய்யா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஒய். ஓகே. கிறிஸ்டின் 42 ஜாரே. அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் இஸ் பின் இஷ் பின் டீம் லைட்டர். டீம் லைட்டர். லைட்டர் இ ஐ வருதுனால ஐ யூஸ் பண்ணுங்க. கரெக்ட். டீம் லைட்டர். குண்டன் சர்வீஸ். குண்டன்னா கஸ்டமர். குண்டன் சர்வீஸ். KUNDAN மாதிரி.
Kunden Service. Okay. அதுக்கப்புறமா இஷ் ஃப்ரெஷ் எழுதிக்கோங்க. Ish special. Ish und Tamil. ஆமா. ஆஹா, தமிழ் தமிழ் அப்புறமா வந்து எட்வாஸ்னா சம் வாட்னு அர்த்தம். கொஞ்சம் சம் Okay. டாயிஷ் டாயிஷ் Ish. உந்து வந்து அண்டுன்னு அர்த்தம். Okay. புரியுது. நெக்ஸ்ட் மைன ஹாபிஸ் இருந்து மைன ஹாபிஸ் Sorry, madam. Mine. மைன மைன ஆக்சுவலி ஜெர்மன்ல என்னன்னா, இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து இந்த ஈலாம் வந்ததுன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே படிப்போம், மைன் அப்படின்னு படிப்போம். இப்போ எம்ஐ அப்படியே படிப்போம். பட் ஜெர்மன்ல வந்து நீங்க எல்லா வார்த்தையும் படிக்க கத்துக்கணும். இப்போ மைன அப்படின்னு சொல்லுவோம். மைன ஹாபிஸ் sind Gattern und Cricket sehen. Meine Hobbies. அது சொல்லுங்க. Meine Hobbies Sind sind. sind 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 Gattern Gartnern. Gartnern Gartnern und Cricket sehen. எஸ் வந்து Z மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். Sehen. Cricket sehen. 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 Okay. Sehen na to see now. To see. Okay. Understood. எல்லாம் எழுதிட்டீங்களா? Yes. ஓகே. நவ் உங்களோட செல்ஃப் ஃபாஸ்டல் உங்க சொல்லுங்க. Self for still long. Hello. Ich heiße Jagannath. Ich komme aus Indien. Ich bin Teamleiter Kunden Service. உன் டீம்லைட்டர் குண்டன் சர்வீஸ். நீங்க லிவ் சொல்லணும்ல, நெக்ஸ்ட் லிவ் சொல்ல Okay. சொல்லுங்க. நான் இதெல்லாம் பார்த்து Ich okay, ich wohne in Chennai. Ich bin 42 Jahre. 42 Jahre. Ich bin Teamleiter Kunden Service. ஒரு நிமிஷம். Ich bin 42 Jahre alt எழுதுனீங்களா? ஆல்ட்னா ஓல்டுன்னு அர்த்தம். I am 42 years. Ich bin 42 Jahre alt. Ich bin Teamleiter Kunden Service. Ich spreche Englisch, Tamil und etwas Deutsch. Meine Hobbys sind Gartnern und Cricket sehen.
Zehen. Zehen. Sorry. Zehen. எஸ் Zehen. எஸ் குட் ஜேஹன். ஈ வந்து ஏ மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. A. Okay. ஸோ நீங்க லிவ் பத்தி சொல்லவே, லிவ் மட்டும் விட்டுட்டீங்க. இஸ் ஓனே இன் சென்னை அது எழுதிக்கோங்க. இஸ் ஓனே எழுதி அவுட். நான் இங்க ஆக்சுவலி எழுதியிருக்கேன். இதோட டிபிடி பார்த்து ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் திரும்ப ரிப்பீட் பண்றீங்களா ஃபுல்லா? எஸ். ஹலோ. இஷ் ஹைசே ஜெகநாத். இஷ் கோமே ஹவுஸ் இன் Ich wohne in Chennai. Ich bin 42 Jahre alt. Ich bin Teamleiter Kundenservice. Ich spreche Englisch, Tamil und etwas Deutsch. It was Deutsch. Deutsch. It was Deutsch. Meine Hobbys sind Gartnern und Cricket sehen. Good. Meine. EI வந்திருக்கல, ஐயா ப்ரொனவுன்ஸ். Meine. குட். நல்லா பண்ணிருக்கீங்க. இது நாளைக்கும் நான் கேட்பேன். அப்போ ப்ரொனவுன்சியேஷன் பார்ப்பேன். ஓகேவா? Sure. நெக்ஸ்ட் we are going to see எப்படி நம்ம வந்து சில greetings பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கலாம். ஸோ ஹலோ அப்படின்னா ஹலோ அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் கூட்டன் மார்கன். கூட்டன் மார்கன்னா குட் மார்னிங் அர்த்தம். Okay. கூட்டன் டாக். கூட்டன் டாக்னா குட் டேன்னு அர்த்தம். Okay. கூட்டன் ஆபெண்ட். கூட்டன் ஆபெண்ட் அப்படின்னா குட் ஈவினிங் அர்த்தம். கூட்டே நாக் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து இஎன் வரும். இது மட்டும் ஈ வரும். அதுக்கு ஒரு சின்ன கிராமர் பார்ட் இருக்கு, நம்ம படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக் நைட் ஆக்சுவலி சிஹெச் வந்தா கா மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ நாக், கூட்டே நாக் அப்படின்னா குட் நைட்னு. அடுத்தது ஹவ் ஆர் யூ எப்படி கேக்குறது அப்படின்னா வி கேட் எஸ் டியர். வி கேட் எஸ் டியர். இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இப்போ வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டு பேசிக்கிறீங்க அப்படின்னா வி கேட் எஸ் டியர் அப்படின்னு பேசலாம். டியர் அப்படின்னா யூ, நீ எப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஒரு ஃபார்மல் செட்டிங்ல ஒரு ஒரு சார் கிட்டயோ யார்கிட்டயோ பேசும்போது, ஒரு மேம் கிட்டயோ சார் கிட்டயோ பேசும்போது we are going to use we get as ஈனன். ஈனன். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்கு ஈனன் நம்ம யூஸ் பண்றோம். ஜஸ்ட் லைக் தமிழ். நெக்ஸ்ட் மியர் கேட் எஸ் குட் அப்படின்னா ஐ எம் ஃபைன். நம்ம அதுக்கு ஆன்சர் பண்றோம். மியர் கேட் எஸ் குட் அப்படின்னா ஐ எம் ஃபைன். டாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னா. டாங்க டியர் அப்படின்னாலும் தேங்க்யூ தான். டாங்க ஷோன் அப்படின்னாலும் தேங்க்யூ தான். ஃபீலன் ஃபீலன் டேங்க் அப்படின்னாலும் தேங்க்யூ தான். பிட்டே பிட்டே அப்படின்னா ப்ளீஸ். என்ஷூல்டிகும் நீங்க தான் முன்னாடி சொல்லிருப்பீங்க. என்ஷூல்டிகும்லாம் நான் பார்த்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ ஆர் சாரி. சாரி கூட கேட்பாங்க. எப்படின்னா இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வந்து when we sneeze we use excuse me அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் excuse me I'm very sorry அப்படின்றத நம்ம சொல்றோம்ல. ஸோ அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஏதாவது பெர்மிஷன் கேட்கணும்னாலும் they use. ஸோ என்ஷூல்டிகும். auf Wiedersehen. auf Wiedersehen அப்படின்னா குட் பை அப்படின்னு அர்த்தம். ஸோ வீடர்சேகன் அப்படின்னா இதோட ஆக்சுவலி வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ரெண்டு வார்த்தையோட அர்த்தத்தை சேர்த்துதான் ஒரு வார்த்தையா கன்வெர்ட் ஆகுது. இப்ப எப்படி சொல்றதுன்னா லெட்ஸ் சே வீடர்சேகன். ஜேகன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி. டு சீ அப்படின்னு வாட்ச் ஆர் சீ. வீடர் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா
ஐ வுட் லைக் டு உன்னை திரும்பி நான் பார்க்கறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வச்சுட்டாங்க, குட் பை அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ ஹவுஸ் வீடர் ஹியோரன். ஹியோரன் அப்படின்னா நம்ம போன்ல சொல்றதுக்கு இது. ஹவுஸ் வீடர் ஜேகன் அப்படின்னா உன்னை நேர்ல பார்க்கும்போது ஓகே நான் ஹவுஸ் வீடர் ஜேகன் அப்படின்னு சொல்றது. இதே போன்ல வந்து ஹவுஸ் வீடர் ஹியோரன் அப்படின்னா, ஹியோரன் அப்படின்னா லிசன் அர்த்தம், வீடர் அப்படின்னா ஓகே. ரிப்பீட்னு அர்த்தம். ஆனா மீனிங் லிட்டில் டிரான்ஸ்லேஷன் வந்து என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், லிசன் பண்றது, திரும்பி நான் உன்னை கேட்கறேன், நீ சொல்றத கேட்கறேன்ற மாதிரி சொல்றோம் நம்ம டெலிஃபோன்ல. பட் அதோட மீனிங் வந்து என்னன்னா குட் பை அப்படின்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ். சூஸ் டி வந்து நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த சூஸ், இங்கிலீஷ்ல சூஸ் இல்லை, அது அப்படியே சொல்லலாம். சூஸ் அப்படின்னு சொன்னா பாயின்னு அர்த்தம். பிஸ். பிஸ் அப்படின்னா டில்லுன்னு அர்த்தம். பிஸ். பீட்டர். பீட்டர். ஸ்பேட்டர் அப்படின்னா லேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்பேட்டர்னா லேட்டர், பிஸ்னா டில்லு. ஸோ அவங்க டில் லேட்டர் அப்படின்றதுதான் ஒரு வார்த்தையை வச்சிட்டாங்க, விச் மீன்ஸ் ரியூ லேட்டர். நெக்ஸ்ட் பிஸ் மார்கன். பிஸ் மார்கன் ஆக்சுவலி கூட்டன் மார்கன் நீங்க சொல்லியிருக்கேன். குட் மார்கன்னா மார்னிங்கும் சொல்லுவாங்க, டுமாரோக்கும் சொல்லுவாங்க. ஸோ திஸ் மார்கன் அப்படின்னா see you tomorrow அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனன் டாக் நாக். சோனன் டாக் நாக் அப்படின்னா have a nice day. Have a nice day. So please copy. Yes. இந்த கிரீட்டிங்ஸ் வந்து பெக்ரூசங்கன் என்ன சொன்னீங்க? பெக்ரூசுகன்.
Done. ஃபினிஷ்டா? Finish. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளையோ எதுவா இருந்தாலும் we'll say the book, that chair, that table. We use only the எல்லா சென்டென்ஸ்க்குமே. எதுவும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இன் ஜெர்மன் அந்த மாதிரி இருக்காது. 3 வகையா நம்ம ஜெர்மன் ஆர்டிக்கலை பிரிக்கலாம். ஒண்ணு மாஸ்குலின் அப்படின்னா தெர் அப்படின்னு அர்த்தம். மேல் ஆப்ஜெக்ட், மேல குறிக்கும். ஃபெமினைன் அப்படின்னா ஃபீமேல், டி. நியூட்ரம் அப்படின்னா தஸ், நியூட்ரல். ஸோ தெர், டி, தஸ், இந்த மாதிரி 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து லாஜிக்கலா இருக்கும். இப்போ ஃபீமேல்னா ஃபீமேல் இருக்கிறது தான் வரும் அப்படின்னா கிடையாது. திஸ் இஸ் வெரி இல்லாஜிக்கலா இருக்கும். இது வந்து எப்படின்னா, டேபிளுக்கு வந்து தெர் வச்சிருப்பாங்க. தெர் டிஷ் அப்படின்னா டேபிள். ஃபெமினைனுக்கு பாத்தீங்கன்னா டி ஸ்டார்ட்னு வச்சிருப்பாங்க, which means சிட்டி. நியூட்ரம்க்கு வந்து தஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு நியூட்ரம் வச்சிருப்பாங்க, which is illogical. அப்ப இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, there is set of endings. அதை நம்ம படிச்சோம் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்ப தெர்ல இந்த எண்டிங்ஸ்ல வார்த்தைங்க முடிஞ்சதுன்னா இதெல்லாம் தெர். பாக்குறீங்களா? டில இந்த எண்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா இதெல்லாம் டி ஆர்டிகல் வரும். இதே தஸ்ல இந்த எண்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா தஸ் ஆர்டிகல் வரும். நான் இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களை சார் ஆட் பண்ணிடுவாரு. நான் அதை போஸ்ட் பண்ணிடுவேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எண்டிங்ஸ் படிச்சோம்னா இந்த ஆர்டிகலுக்கு இதுதான் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. 90% ஆஃப் த வேர்ட் இப்ப ஈல முடிஞ்சது. கட்ஜேனா கேட்னு அர்த்தம். ஈல முடிஞ்சது அப்படின்னா 90% அதோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா டியா தான் இருக்கும். அண்ட் இங்க தெர்னாலும் இங்கிலீஷ்ல தி மாதிரி இங்க தி தான், டீனாலும் தி தான், தஸ்னாலும் தி தான். இட்ஸ் ஜஸ்ட் அவங்க ஒரு வேர்டுக்கு ஒரு ஆர்டிகல் வச்சிருக்காங்க, பட் மீனிங் தான். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ டேஸ் ஆஃப் த வீக் பார்க்க போறோம். எப்படி வீக் டேஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தி ஓக்கன் டாக அப்படின்னா வீக் டேஸ்னு அர்த்தம். ஓக்கன்னா வீக், டாகன்னா டேஸ். ஸோ ஓக்கன் டாக. ஸோ அதோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா டி. நான் சொன்னேன்ல ஒரு ஆமா. நாட்டுக்கும் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ம். ஆனா அதோட ஹெட்டிங்க்கு தான் நீங்க டி கொடுப்பீங்க. மத்தபடி டேஸ் ஆஃப் த வீக், மந்த்ஸ், அப்புறம் சீசன்ஸ் இது எல்லாமே தெர் ஆர்டிக்கல் தான். இதோட ஆர்டிக்கல் வந்து தெர் தான். ஃபர்ஸ்ட் தெர் மோன்டாக் மண்டே, தெர் டீன்ஸ்டாக் டியூஸ்டே, தெர் மிட்வாக் வெனஸ்டே, தெர் டொனஸ்டாக் Thursday, their Freitag, Friday, their Samstag, Saturday, their Sonntag, Sunday. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. எஸ் காப்பி. ஓகே. ஸோ இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுங்க. தி ஓகன்டாக், ஓக்கன்டாக, ஓகன்டாக, தி ஓகன்டாக, their Montag, their Dienstag, their Mittwoch, their Donnerstag, their Freitag, their Samstag, their Sonntag. 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 These are the days of the week. Okay. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மந்த்ஸ். மந்த்ஸ் எப்படி சொல்லலாம்? தி மொனாட், தி மொனாட். ஹெட்டிங் தான் டி வரும், மற்றது எல்லாமே தெர் ஆர்டிக்கல். தெர் யான்வர், யான்வர், தெர் ஃபெப்ரவர், தெர் மாஸ், மாஸ், தெர் ஆப்பிரல், ஆப்பிரல், தர் மை, மை, தெர் யூனி, யூனி, தெர் யூலி, யூலி, தெர் அகுவஸ்ட், அகுவஸ்ட், தெர் செப்டம்பர், செப்டம்பர், தெர் அக்டோபர், அக்டோபர், தெர் நவம்பர், நவம்பர், தெர் டிசம்பர். காப்பி பண்ணு. ஜூன் சொல்றது வந்து யூன்னு சொல்றாங்க. ஜூன், யூனி, யூனி, ஜூலை, யூலியா யூலை சொல்லணும். யூலி, யூலி.
Okay. Done, ma'am. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீசன்ஸ். சீசன்ஸ் வந்து டி யாரசைட்டன். யாரசைட்டன் ஜைட்டன்னா டைம். ஸோ யார அப்படின்னா நம்ம இயர்ஸ்ன்னு நாங்களே பார்த்தோம். Hmm. ஸோ யாரசைட்டன் அப்படின்னா தி சீசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இயர் ஆஃப் த டைம் அதான் வந்து சீசன்ஸ். தெர் ஃப்ரூலிங். ஃப்ரூலிங் அப்படின்னா ஸ்ப்ரிங். தெர் ஜொம்மர். ஜொம்மர் அப்படின்னா சம்மர். தெர் ஹர்ப்ஸ். ஹர்ப்ஸ்னா ஆட்டம். தெர் வின்டர். வின்டர் தான் காப்பி பண்ணுறாங்க. Autumn எப்படி சொல்லுவாங்க? Herbs. ஹர்ப்ஸ். Hops. ஹர்ப்ஸ் ஹெர்பல் சொல்றோம்ல, herb. ஆமா. அந்த அந்த Herbs. மாதிரி Herbs. ஹர்ப்ஸ். Okay. So already time's up. We'll see the next grammar and next class. Okay. So Okay. சொல்லி கொடுத்த வரைக்கும் please revise it and tomorrow I'll be asking. Okay. Okay. Thank you. Danke schön.